நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கருத்தை சொல்லும் குட்டி கதை தான் பார்க்க போறோம். நம்ம பெரும்பாலும் ஒரு வாசகத்தை அடிக்கடி கேட்டுட்டே இருப்போம். கிரேக்க தத்துவ ஞானி லாவோட்சு தொடர்ந்து இன்னைக்கு நம்ம புத்தரை வணங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த புத்தர் முதற்கொண்டு நிறைய ஞானிகள் சொல்ற ஒரே காரணம் அப்படின்னா, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனுஷனா பிறந்த நமக்கெல்லாம் ஆசை வராம எப்படி இருக்கும்? எதை பார்த்தாலும் ஆசை வருது. அப்ப அது எப்ப வந்து நன்மையா மாறும் அப்படின்னு இன்னைக்கும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்காண்டி தான். ஒரு 3 மரம் நல்லா வளர்ந்து வளமா காணப்பட்டதாம். அந்த மரம் 3மே அதுக்கு ஒரு தடவ ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள வெட்டிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா 3 மரமும் பேசிக்கிச்சாம். அப்ப பேசிக்கும்போது ஒரு மரம் சொன்னுச்சாம், "உங்களுக்கெல்லாம் எந்த ஆசையுமே இல்லையா? நம்ம வெட்டி இந்த மாதிரி செஞ்சு நமக்கு ஆகணும் அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு அந்த ராஜா போகிற படகா மாறணும்னு எனக்கு ஆசை இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொன்னுச்சாம். உடனே அந்த 2வது மரம் சொன்னுச்சாம், "எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு நான் அந்த ராஜாவோட குழந்தை, வருங்கால அரசர், இது என்னால செஞ்ச தொட்டில்ல வந்து, அதாவது என்னுடைய மரக்கட்டைகளால செஞ்ச தொட்டில்ல படுத்து தூங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். உடனே 3வது மரம் சொன்னுச்சாம், "எனக்கு வந்து பெரிய ஆசையெல்லாம் இல்லப்பா. அந்த ராணி நகை, அந்த கழுத்துல இருக்கிற அந்த நகை, கை, காலு, அந்த நகையெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பெட்டி, அந்த பெட்டி என்னால ஆனதாக இருக்கணும். அதாவது இந்த மரப்பெட்டி, அந்த மரப்பெட்டி என்னால இருக்கணும். அதுல ராணியோட நகையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை" அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாம். உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாருமே அதை வெட்டவே வர்றது கிடையாது. அதனால எல்லாம் அவங்களோட இலக்க நினைச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு அந்த 2 மரவெட்டிகள் வராங்க. மரவெட்டிகள் வந்து அந்த மரத்த பார்த்து, "அப்பா! என்ன 3 மரம்! இவ்ளோ நாளா இந்த காட்டுல மரம் வெட்டிட்டு இருந்தவங்க, இந்த மரத்த நாம பார்க்கலையே!" அப்படின்னு அந்த மரவெட்டிகள் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, "சரி, இந்த மரத்த நம்ம 2 பேரும் போய் வெட்டிடுவோம்." அது வேற யாரும் கிடையாது. அந்த மரவெட்டிகள் 2 பேரும் அப்பாவும் பையனும். அதாவது தந்தை மகனா மரம் வெட்டுற தொழில செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால 2 தந்தை மகன் ஒரே வீடு அப்படின்றதுனால சண்டையெல்லாம் 3 மரமும் நமக்கு தான். 3 மரமும் நம்ம வீட்டுக்கு தான். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இனிமே நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நல்லா பேசிட்டு, அந்த 3 மரத்தையும் வெட்டி கொண்டுட்டு போறாங்க. கொண்டுட்டு போனதுக்கு அப்புறமா வீட்ல போறப்ப, அந்த வீட்ல உள்ள அவங்க மனைவி, அவங்க மருமகள்னு எல்லாருக்குமே சந்தோஷம். "அப்பாடி, நமக்கு வந்து புதுசா வந்து இந்த மரங்கள்லாம் கிடைச்சிருச்சு" அப்படின்னு. அப்ப அந்த மருமகளோடைய, அதாவது அந்த பையனுக்கு புதுசா குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு தொட்டில் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப உடனே வந்து அந்த மருமகள் போய் அவங்க மாமனார்ட்ட கேட்கிறா, "மாமா, நீங்க வந்து இப்பதான் மரம்லாம் வெட்டிட்டு வந்திருக்கீங்க. அந்த மரத்தால என் புள்ளைக்கு கொஞ்சம் தொட்டி செஞ்சு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருமக கேட்கிறா. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனாரும் அந்த இருந்த கொஞ்சம் மர விறகுகள்லாம் எடுத்து அதுல தொட்டில் செஞ்சு குடுக்குறா. குடுத்ததுக்கு அப்புறமா அந்த மாமியார் என்ன பண்றாங்க, சண்டைக்கு வராங்க அவர்கிட்ட. "எப்படியும் உங்க நேத்தைக்கு வந்து இந்த மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டி எடுத்து குடுக்குறீங்க. ஆனா நான் இத்தன நாளா இருக்கேன், எனக்கு என்ன வேணும்னு கூட கேட்கல. எனக்கு நகைப்பெட்டி இப்ப செஞ்சு தரீங்களா இல்லையா? அதுல நகைய வைக்க முடியலனாலும் இப்ப நான் துணியாவது வச்சு அதுல அழகு பார்க்குறேன். எனக்கு நகைப்பெட்டி வேணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த விறகு வெட்டி சரி அப்படின்னு இருந்த கொஞ்சம் மரத்துல அதே மாதிரி நகைப்பெட்டியை செஞ்சு குடுக்குறாரு. குடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருந்த மரத்தையெல்லாம் உள்ளூருக்குள்ள வித்தா அவ்வளவா லாபம் கிடைக்காது. நமக்கு குறைஞ்ச மதிப்பாலான பணம் தான் கிடைக்கும். ஆனா இதுவே வெளியூர் போய் வித்தோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். நம்ம நிறைய பொருள் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தையும் மகனும் முடிவு செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இருந்த மரத்த எல்லாம் எடுத்துட்டு போகணும்ல, பக்கத்து ஊருக்கு எடுத்துட்டு போகணும். அப்ப எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வண்டியோ ஏதோ வேணும். அதனால அந்த பக்கத்து ஊர் வந்து ஒரு ஆற்றை கடந்து போறாப்புல இருக்கும். அதனால ஒரு படகு செஞ்சுக்கலாம். அந்த படகை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆறை கடந்து போய் குடுத்துட்டு வந்துடலாம். அந்த வித்துட்டு நல்லா காசு எடுத்துட்டு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மரத்துல வந்து படகை செஞ்சு வைக்கிறாங்க. மீதி இருந்த மரத்தெல்லாம் போய் விற்கணும் அப்படின்னு தனியா எடுத்து வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க கிளம்பலான்னு போறப்ப சரிமழை, அடமழை விடவே இல்ல. சரி, நாளைக்கு காலைல போய்க்கலாம் அப்படின்னு 3 பேர் எல்லாரும், அந்த குடும்பமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. யார்ரான்னு திறந்து பார்த்தா அந்த நாட்டுடைய மன்னர். அந்த நாட்டுடைய மன்னர் அந்த வீட்ல இருக்கிற அந்த தந்தை, அதாவது அவர பார்த்து அந்த வீட்டோட அந்த மரவெட்டிய பார்த்துட்டு, "ஐயா, ஐயா வணக்கம். நான் வந்து மன்னர், இந்த நாட்டுடைய மன்னர்" அப்படின்னு சொன்ன உடனே அந்த விறகு வெட்டி, "மன்னர், நீங்க என்ன இங்க பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே, "இல்ல, நம்ம எதிரி நாட்டினர் வந்து நம்ம நாட்டு மேல படையெடுத்துட்டாங்க. அவங்களோட முக்கிய நோக்கமே என் மனைவியையும் என் பிள்ளையும் என்கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றது தான். அதனால என் மனைவி என் பிள்ளை இங்கேயே இருக்கட்டும். இருந்த
இருக்கிற படை வீரர்கள்லாம் அங்க இருக்கிற எதிர்நாட்டினரோட போரிட்டு இருக்காங்க. இப்ப நான் பக்கத்து நாட்டுல போயிட்டு உதவி கேட்கணும். அப்பதான் நம்ம நாட்டை நம்மளால காப்பாத்த முடியும். ஏன்னா பக்கத்து நாட்டுல நிறைய படை இருக்கு, அவங்க நமக்கு உதவுவாங்க. அப்ப நான் அங்க போகணும். அதனால அது வரைக்கும் என் மனைவியும் என் பிள்ளையும் நீங்க இங்கேயே வச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறார். ஒப்படைச்சிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லும்போது மன்னர் கேட்கிறாரு, உங்ககிட்ட படகு ஏதாவது இருக்கா? ஏன்னா பக்கத்து நாட்டு போறதுக்கு ஆத்து வழியா தான் கடந்து போகணும். அதனால எனக்கு படகு வேணும், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. மன்னா இன்னைக்குதான் மன்னா உங்க நல்ல நேரமும் நாங்க செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த புது படகுல மன்னர், அவருடைய மந்திரிகள், அந்த மரவெட்டி எல்லாமே சேர்ந்து பயணிக்கிறாங்க. மரத்தோட ஆசை நிறைவேறிடுச்சு. மன்னரே அந்த படகுல பயணிச்சுட்டார். அதுக்கப்புறமா அந்த ராணியும் அந்த பிள்ளையும் உள்ள போய் உட்காந்துருக்காங்க. அப்படி உள்ள உட்காந்துருக்கும் போது ராணியும் அவங்களோட கை குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய தூங்க வைக்கணும் இல்லையா? அதனால அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, அவங்களுடைய குழந்தைய மடியில படுக்க வச்சுட்டு அந்த ராணியோட, அதாவது அந்த இளவரசரை வந்து அந்த தொட்டில்ல படுக்க வச்சு பாக்குறாங்க. அப்படி படுக்க வச்சு பார்த்த உடனே அந்த அந்த 2வது மரத்துக்கு சந்தோஷமாயிருச்சு. அப்பாடி நமக்கு வந்து தொட்டில்ல நம்ம இளவரசரே வந்து படுத்துட்டாரு அப்படின்னு அந்த 2வது மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரின்னு 3வது அது அடுத்து வந்து அந்த ராணி நகையெல்லாம் அதிகமா போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு அரசருடைய மனைவி அப்படின்றவங்க எப்படிலாம் இருப்பாங்க. இந்த காலத்திலே ரொம்ப அதிகமா நகை போடுறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப நகை போட்டிருப்பாங்க. ஏன்னா அரசருடைய மனைவி அப்படின்றதுனால. அதனால நிறைய நகை போட்டுட்டு இருந்ததுனால அதெல்லாம் கழட்டி வச்சுட்டா தானே அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கும். அதனால அந்த துணியெல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த அம்மா அதெல்லாம் எடுத்துட்டு அந்த மரப்பெட்டியில அந்த நகையெல்லாம் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. பெட்டிக்குள்ள வச்ச உடனே அந்த 3வது மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அப்பா ராணி கழுத்துல இருந்தது, கையில இருந்ததெல்லாம் இப்ப நம்ம பெட்டியில இருக்கு, நம்மளால செஞ்ச பெட்டியில இருக்கு அப்படின்னு அந்த 3வது மரத்துக்கு சந்தோஷமாயிருது. பாத்தீங்களாங்க, அந்த 3 மரமும் என்ன ஆசைப்பட்டுச்சோ அது நடந்துருச்சு. ஆனா அந்த 3 மரமும் நினைச்ச மாதிரி நடக்கல. அந்த 3 மரமும் நேரடியா நம்ம போயிட்டு அந்த ராஜாவுக்கு படகா இருப்போம், நம்ம போயிட்டு ராணிக்கு வந்து அந்த நகை வச்சிருக்க பெட்டியா மாறுவோம், அந்த இளவரசருக்கு தொட்டிலா மாறுவோம்னு 3 மரமும் ஒவ்வொரு ஆசை வச்சிருந்துச்சு. ஆனா அதுங்க நினைச்ச மாதிரி நடக்கலனாலும் அது வேற மாதிரி அதுங்களை வந்து சேர்ந்துருச்சு. இதுதாங்க வாழ்க்கை நியதி. என்னைக்கு ஆசை துன்பத்திற்கு தான் காரணம், ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அந்த ஆசை என்னைக்கு இலக்கா மாறுதோ அதுவே மகிழ்ச்சிக்கு காரணமா மாறும். அதனால இலக்கை மட்டும் கைவிடாதீங்க. நம்ம எதை தேடுகிறோமோ அது நம்மை தேடி கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ஒரு ஆழமா ஒன்ன தேடும் போது அது நம்ம நினைச்ச வழியில கிடைக்கலாலும் வேற எதையாவது வழியில நமக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் திஷா திரைவீராஜ், புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியில் நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.